தங்கத்தாமரை பதிப்பகம் வழங்கும் ஊமை கரு சாப்டர் 6. மதிய உணவுக்கு பின் ஆபீஸ்க்கு வந்தபோது ஜெகன் உள்ளத்தில் ஒரு உற்சாகம் அபரிமிதமாக பொங்கிக் கொண்டிருந்தது. கொஞ்சம் பருமனான வரவேற்பாளரிடம், சொன்னா கேளு சுமதி, சாப்பாட்ட குறை, சத ரொம்ப அதிகமா போடுது பாரு, அப்புறம் கணவன் பாடுதான் அவதி. அவள் சினுகுவதை ரசித்தான். சென்னை தமிழ் மொழி பேசும் ஏவலர் கந்தசாமியிடம், கொடிக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டாவாதியாரே, 2 நிமிஷத்துல வந்தாவனோ, இல்லைன்னா அவனை உன கீச்சு போடுவேன் பீச்சு என்று அவனை இழிக்க வைத்தான். அறையில் நுழையும் முன் ஆங்கிலேய செயலாளரிடம், நான் காலையில சொல்லி தந்த வாக்கியத்தை இப்போ சொல்ற, இல்ல இந்த மாச சம்பளம் கட் என்று சொல்லி அதிர வைத்தான். தமிழில் திட்டினால் கூட புரியாத தெலுங்கு பெண் அவள். அவளிடம் போய் ஏழை கிழவன் வாழைப்பழம் தின்றான் என்பதை சுவர சுத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் விழிக்கத்தான் செய்வாள். 1 நிமிஷம், இப்பவே சொல்றியா? அதில்ல சார், மிஸ்டர் ராமலிங்கம் போன்ல கூப்பிட்டாரு, ஏதோ அவசரமா, வந்ததுமே பேச சொன்னாரு, லைன கூட. கதவை தள்ளி உள்ளே போன போது குளிர் சாதனம் என்று வரவேற்றது. மேசையை சுற்றி போய் நாற்காலியில் அமர்ந்து கைகளை கோர்த்து கொண்டு மோவாயை பதிந்து கொண்டு பார்த்தவன் தொலைபேசி ஒலித்ததும் எடுத்தான். ஜெகன் பேசுற. ராமலிங்கமா? ஆமா ஜெகன் என்ற குரல் ராமலிங்கத்துடையதுதான் என்று கண்டுபிடிக்க நீண்ட நேரம் பிடித்தது அவனுக்கு. ஆனால் இப்போது வெளரி போய் பலவீனமாக, என்னது, என்ன ராமலிங்கம், போன் பண்ணனியாமே? ஜெகன், ஒரு தப்பு பண்ணிட்டேன்டா. தப்பு? சிரித்து கொண்டான். எவளையாவது தொடக்கூடாத இடத்துல தொட்டுட்டியா என்ன? இல்ல, இது அதை விட பெரிய விஷயம், பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன்டா. என்னடா சொல்ற? உன் உதவி எனக்கு அவசரமா தேவைப்படுது, நீ உடனே இங்க வரணும். உடனடியானா ரொம்ப கஷ்டம். என் இனிய செக்ரட்டரி என்கிற யந்திரம் நிறைய வேலைகளை பத்தி குறிப்பு எழுதி வச்சிருக்கா. அதுபடி பார்த்தா 5:50க்கு தான் நான் என் அறையை விட்டே வெளியே வர முடியும்னு நினைக்கிறேன். டைரியை மூடி விட்டு சொன்னான். ஒன்னு செய்யலாமா? சாயங்காலமா கிளப்ல சந்திக்கலாமா? அதுக்குள்ள நான் கைதாயிடுவேன்னு நினைக்கிறேன். அவன் குரலில் இருந்த மெலிதான நடுக்கம் இவனை வேக்க வைத்தது. ஹே ராம், நீ என்ன சொல்ற? எனக்கு புரியவே இல்ல. நீ உடனே வா. வர. அதுக்கு முன்னால சின்னதா ஒரு விளக்கம் சொல்லு. நான் குழம்பாம இருக்கணும் இல்லையா? என்ன உன் பிரச்சனை? எனக்கு நல்ல வக்கீல் ஒருவர் வேணும். உனக்கு தான் பெரிய பெரிய வக்கீல்கள்லாம் பழக்கம் உண்டு. விளையாடுறியா? உங்க அப்பா பெரிய அரசியல்வாதி, மாநில மத்திய அரசாங்கத்துல நல்ல செல்வாக்கு இருக்கிற மனுஷன். அப்படி இருக்கிற உன்னை யாருடா கைது செய்ய முடியும்? அப்பா இந்த நேரம் பார்த்து ஜப்பான் போயிட்டாரு. திரும்பி வர 4-5 மாசம் ஆனாலும் ஆகும். அதுக்குள்ள இங்க வழக்கம் நடந்து தீர்ப்பு சொல்லி என்ன தூக்கிலையும் மாட்டி விட்டுருவாங்க போல இருக்கே. ராமலிங்கம் பிளீஸ், அப்பாவுக்கு அடுத்தபடியா வக்கீல்கள் கிட்ட உனக்கு தான் செல்வாக்கு அதிகம். நீ கூப்பிட்டாதான் வருவாங்க. உடனே வாய. எங்க இருந்து பேசுற? வீட்டுல இருந்துதா? சரி வர. போனை வைத்து விட்டு யோசிக்க தொடங்கினான். வக்கீல்கள் ஒவ்வொருவராக நினைவுக்கு கொண்டு வர முயன்றான். டெலிபோன் புத்தகத்தை புரட்டி எண்களை கண்டுபிடித்தான். நேரடியான போனை சுழற்றினான். மிஸ்டர் எஸ்எம்பியா? ஆமா, நான் தான் பேசுறேன். நான் தான் ஜெகன் பேசுறேன். சாரி, சொல்லுங்க. நான் சொல்ற ஒரு விலாசத்துக்கு நீங்க உடனே வரணும். இப்பவேயா? ஏன் சார், ஏதாச்சும் வேலை இருக்கா? முக்கியமான வேலை. என் ஆத்துல இன்னைக்கு வெங்காய அடையும் கொத்துமல்லி துவையிலும் டிஃபன்னு சொன்னா. உடனே ஓடினாதான் சூடா கிடைக்கும். தனது ஜோக்கிற்கு தானே பலமாக சிரித்து கொண்டார். இவனிடம் இருந்து சிரிப்பு எதுவும் வராமல் போகவே சிரிப்பை நிறுத்தினார். ஏதோ சீரியஸ் மேட்டர் போல இருக்கு. சிரிக்க மாட்டேலே. வரேன் சொல்லுங்க. எங்கே வர? உங்க ஆபீஸ்னா யோசிப்பேன். உங்க காரியதர்சி என்ன ரொம்பவும் அவதிப்படுத்துறா. இதுக்கும் சிரிக்க மாட்டேலா? விலாசத்தை சொன்னான். புரிச்சுண்டேன், இதோ வந்துடுறேன். ஆமா, நீங்களும் வருவேலனோ? வர. போனை வைத்து விட்டு எழுந்த போது மறுபடியும் தொலைபேசி ஒலித்தது. எடுத்தான். எஸ் சார், உங்க சிநேகிதி மிஸ் பரிமளா போன் பண்ணாங்க. ஆபரேட்டர் சொன்னாள். உங்களை உடனே ஜிஹெச் மார்ச் வரைக்கும் வர சொன்னாங்க. அவசரமா? என்ன இன்னைக்கு எல்லாருமே அவசர அவசரமா கூப்பிடுறாங்க என்று மனதுக்குள் வியந்தவன் கேட்டான். என்ன விஷயமா சொன்னாலா? சரியா சொல்லல. ஏதோ அதிர்ச்சியான சம்பவம் நடந்துட்டுதா சொன்னாங்க. அதிர்ச்சி? என்ன சம்பவம்னு சொல்லல. பிணவரையா? அங்க என்ன வர சொல்ற அளவுக்கு அது என்ன சம்பவம்? போனை வைத்து விட்டு யோசித்தான். ராமலிங்கத்தை விட இவளை பார்க்க வேண்டியது அவசரமான விஷயம் என்று தீர்மானித்தான். அவசரமான விஷயமா அவசியமான விஷயமா என்று தனக்குள்ளே நினைத்துக் கொண்டு சிரித்தான். ஜூலி வெளியே வந்தான். நான் அவசரமா வெளியே போறேன், அநேகமா இன்னைக்கு திரும்ப மாட்டேன் தான் நினைக்கிறேன் சார் என்று தொடங்கியவளை கையமர்த்தினான். எல்லா நிகழ்ச்சியும் ரத்து செய். செக் ஏதாவது கையெழுத்து போடணுமா? இல்ல சார். சரி, நடந்தான். காரில் போகும்போது யோசித்து பார்த்தான். அப்படி என்ன அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கும்? போக்குவரத்து வழிகாட்டி விளக்கு இவன் எல்லையை தாண்டும் முன் கண்ணை சிமிட்டி சிவப்பாக்கியது. நிறுத்தினான். போலீஸ்க்கும் ஆஸ்பத்திரி பிணக்கிடங்குக்கும் எளிதான சம்பந்தம் இருக்குந்தா? ஆனா என்னை அங்க வரவழைக்கிற அளவுக்கு அப்படி என்ன நேர்ந்திருக்கும்? விளக்கு மஞ்சளுக்கு மாறியதும் காரை உரும விட்டான். ராமலிங்க வேற புதிர் போடுறான். கைதாகிற அளவுக்கு அப்படி என்ன பெரிய தப்பு செஞ்சிருப்பான்?
பெரிய இடத்து பிள்ளைய சின்ன சின்ன தப்புக்காகலாம் கைது செய்ய முன்வர மாட்டாங்க. ஒருவேளை அவன் செஞ்ச தப்பு அந்த அளவுக்கு பெருசோ? கொலை, ச்சே, அவன் அப்பா கிட்ட இல்லாத பணமா? கொலை நினைக்காத, அதெல்லாம் நினைக்காத. கார் நகர்ந்தது. பொது மருத்துவமனையின் பிரதான சாலை வழியாக உள்ளே போய் காரை நிறுத்தினான். இடம் புரியவில்லை. விசாரித்து பார்க்கலாம் என்று ஒரு வயதான அம்மாளை நெருங்கி விசாரிக்க போக அந்த அம்மாள் அழுகையும் சாபமாக திட்டத் தொடங்கவே நடுங்கி போனான். உயிருக்கு போராடும் மகனை பார்க்க நிற்கும் அம்மாவிடம் போய் பிண அறைக்கா போறீங்க என்று கேட்டால் திட்டமாட்டாரா பின்னே? ஒரு நர்ஸ் சொன்ன வழியில் அவசரமாக நடந்தான். வளைந்தும் நெளிந்தும் போன அந்த வரண்டாவின் நீளம் அவனை மிகவும் பாதித்தது. ஒரு வழியாக கண்டுபிடித்து நெருங்கியவன் நின்று விட்டான். கம்பீரமான போலீஸ் இன்ஸ்பெக்டர் பரிமளாவா இது? சோகமும் சோர்வுமாக தூணிலே சாய்ந்து படியில் அமர்ந்து கண்ணீர் விட்டாள். ஒரு சாதாரண பெண்ணாக, சாமானிய பிறவியாக. என்ன நடந்தது? என்ன நடந்திருக்கும்? அருகில் போய் நின்று பரிவுடன் அவள் தலையை வருடினான். பரிமளா, பாவியை போல மெல்ல தலையை மட்டும் திருப்பி பார்த்தவள் இவனை உணர்ந்ததும் இதுவரை தடுத்து வைத்திருந்த துக்கம் உடைந்து சுனையாகியது. கதறிக்கொண்டே நிமிர்ந்து அவன் கால்களை கட்டிக்கொண்டு முகம் புதைத்து கதறினாள். ஏய், சரிந்து அமர்ந்தான். என்ன நீயும் சாதாரண பெண்களை போல மனதை தளர விடுற? நீ ஒரு போலீஸ் அதிகாரி. அவளை அணைத்து கொண்டு கேட்டான். என்ன என்ன ஆச்சுமா? சுகன்யா என் சிநேகிதி, என் கூடவே எனக்கு தங்கையா இருந்தவ, என் உயிரையே அவன் மேல வச்சிருந்த, இன்னும் தனிமையில விட்டுட்டு போயிட்டா. நீ நிறைய சொல்லிருக்க, நான் பார்த்ததில்ல. அதோ அந்த அறைய பாரு. பட்டு ரோஜா போல அவ உடம்ப கத்தியால கீறி சுத்தி எல்லாம் சதிச்சு பரிசோதனை பண்றாங்க பாரு. என்ன ஆச்சு பரிமளா? பீதியுடன் கேட்டான். என்ன நடந்ததுமா? நான் வீட்டுல இல்லாதப்ப ஒரு ராஸ்கல் அவளை கொலை பண்ணிட்டான். எனக்குன்னு இருந்த ஒரே துணையையும் அழிச்சிட்டானே பாவி. அவன் நல்லப்பனா? மார்பில் புரண்டு அழும் அவளை தேற்றும் வழி தெரியாமல் தவித்த தவிப்பில் அந்த ராமலிங்கத்தையும் அவனது அவசர அழைப்பையும் மறந்தே போனான் சுத்தமாக. இந்த கதையின் அடுத்த பாகத்தை தொடர்ந்து கேளுங்க. மேலும் இந்த புத்தகத்தை வாங்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவை கொடுங்க. தொடரும்.